இன்னைக்கு ஜூலை 5 தமிழ் இலக்கியத்திலயும் சரி, மலையாளத்திலயும் சரி, முக்கியமான 2 ஆளுமைகளோட நினைவு நாள் இன்னைக்கு. தமிழ்ல வந்து சிறுகதைகள் உலகத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் வந்து கு. அழகிரிசாமி. நான் சொல்றதுக்கு இல்ல. படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட கதைகள், சிறுகதைகள் படிச்ச எல்லாருக்கும் தெரியும். அதே மாரி மலையாளத்துல முக்கியமான ஆள் வந்து பஷீர். மலையாளத்துங்கிறத விட தமிழ்லன்னு சொல்லலாம். ஏன்னா, அவரோட மொழிபெயர்ப்புகள் வந்து தமிழ்ல நெறைய வாசிக்கப்பட்டிருக்கு. ஸோ, பிகினர்ஸ்க்கு புதுசா அ பஷீரையும், அழகிரிசாமியையும் கண்டடையிறவங்களுக்கு அவங்களோட ஒர்க்ஸ் சிலதெல்லாம் சஜெஸ்ட் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோவோட ஐடியா. 2 பேரோட ஒர்க்ஸுமே கண்டிப்பா படிக்க வேண்டியது. அது சொல்லலாம் அத பத்தி அப்படின்னு பேசலாம். அப்படின்னு தான் இந்த வீடியோ. எப்பயுமே கதை சுருக்கம் கொஞ்சமா சொல்றது வழக்கம். பட் ஆனா இந்த தடவ கதை சுருக்கம் அது இதுன்னு சொல்லி வளவளன்னு பேசாம, முடிஞ்ச அளவுக்கு இந்த கதைகளோட ஆன்லைன் காப்பீஸ் இருந்துச்சுன்னா நான் லிங்கா ஷேர் பண்றேன் நானு. படிங்க. ஃபர்ஸ்ட்டு கு. அழகிரிசாமி வந்து அவரோட சிறுகதைகளுக்கு பேர் போனவரு. அவரோட 2 சிறுகதை வந்து நான் இப்ப சமீபமா படிச்சேன். நேத்துக்கு இன்னைக்கும் படிச்சேன். ஸோ என்ன கதைகள்னா, அன்பளிப்புன்னு ஒரு கதை. அதுக்கப்புறம் அக்னி கவசம் அப்படின்னு ஒரு கதை. இது 2 சிறுகதையும் நான் படிச்சேன். 2மே ஆன்லைன்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அன்பளிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, கதையோட டைட்டில்லயே அந்த ஒரு வேர்ட் பிளே இருக்கு. சேர்த்து படிச்சா ஒரு மாரியும், பிரிச்சு படிச்சா ஒரு மாரியும் இருக்கும். அன்பளிப்பு அப்படிங்கிறது. கதையோட அர்த்தமே அதுதான். கதைக்கு பரிசுனோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா அன்பளிப்புங்கிறது தான் தேவையா இருக்கு. கதைக்கும் சரி, யதார்த்த உலகத்துக்கும் சரி. அழகிரிசாமியோட கதைகள் எங்கேயுமே எதுலயுமே வந்துட்டு அவரோட இது அவர் தான் எழுதினாருங்கிறத நம்மளால பெருசா எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ஜெயகாந்தனோட சிறுகதைகள்லாம் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிடலாம். இது ஜெயகாந்தன் எழுதுனதுதான் அப்படின்னு. ஏன்னா அந்த நடை அந்த மாதிரி இருக்கும். அவரோட நடை ஒரு மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சிடலாம் இது அவர் தான் எழுதினாருன்னு. அந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் வந்து அழகிரிசாமி அவரோட ஒர்க்ஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அன்பளிப்புமே நான் அப்படி படிச்சதுதான். ஒரு ஒரு நடுத்தர வயதுல இருக்கிற ஆண் வந்து தான் சுற்றுவட்டாரத்துல தான் தெருக்கள்ல இருக்கிற குழந்தைங்களை எப்படி நடத்துறான், கூட அவங்கள வெறும் குழந்தையா பார்க்காம எப்படி சக மனுஷனா நண்பனா குழந்தைகளை ட்ரீட் பண்றான். அதுல புத்தக பரிந்துரைகள் அவன் எப்படி பண்றான், புத்தகத்தை பரிசா கொடுக்கறான், எல்லாரையும் படிக்க வைக்கிறான். அந்த மாதிரியான கதை வந்து அன்பளிப்பு. படத்துல கிளைமேக்ஸ் மாதிரி கதையிலையுமே கிளைமேக்ஸ் தான். என்ன சொல்றது, அந்த டைட்டிலுக்கான ஹுக் வந்து ஃபர்ஸ்ட் இல்லாம கிளைமேக்ஸ்ல தான் இருக்கு. கிளைமேக்ஸ்ல அந்த பிருந்தாங்கிற குழந்தைக்கும் வேற ஒரு பையனையும் அவன் ட்ரீட் பண்ற விதமும், அந்த சாரங்கனுக்கு இவன் என்ன பண்ணாங்கிறதும் கிளைமேக்ஸா முடிஞ்சது வந்து கரெக்டா இருந்தது. அன்பளிப்புங்கிறதுக்கான டைட்டில், அதுக்கான கிளைமேக்ஸ், அந்த கதை ஒரு கிளாசிக்கான சிறுகதை வந்து அன்பளிப்பு. அந்த கடைசியா அந்த டைரி மேட்ரு ஒன்று வரும். கண்டிப்பாக கதை படிங்க. வெறும் ஒரு 20-30 பேஜுக்குள்ளே இருக்கும். 10 பேஜுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக படிக்க வேண்டிய கதை வந்து அன்பளிப்பு. வெறும் நம்ம ஒரு பொருளாக தரோம், இல்லைனா ஒரு அவங்க கேட்குற தின்பண்டமோ பொருளோ குழந்தைகளுக்கு அதை வாங்கி தரோம். ஆனால் அங்கே அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை தான் அன்பளிப்புங்கிறது. அடுத்த கதை நான் படித்தது அக்னி கவசம். அக்னி கவசம் வந்து ஒரு பூசாரியோட மனைவி வந்து கடவுளுக்கு எதிராக கேட்குற கேள்வியெல்லாம் தான் அக்னி கவசம். தலைவன் குறிச்சிங்கிற ஊரில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. ஊரில் ஏற்கனவே வடக்கு தெரு தெற்கு தெருக்கு சண்டை, அதுவும் கேஸு, அது இதுன்னு நிறையா பிரச்சனைகள். ஏற்கனவே பஞ்சம், மழை இல்லை, பயிர்கள் விளையல, தினக்கூலி வேலை பார்ப்பவர்களுக்கு சரியான வேலை, வருமானம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற ஊரில் ரொம்ப வருஷமா திருவிழா தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள், பூசாரியோட மனைவி கடவுளை குறித்து ஏற்படுத்துகிற கேள்வி, நீ கல்லா இல்லை சாமியான்னு கேட்குற கேள்விகள் எல்லாம் தான் அக்னி கவசம்ங்கிற கதை. கதை சுருக்கம் சொல்ல மாட்டேன்னு ஓரளவு சொல்லிட்டேன். பட் கதையை படிங்க. அதுவுமே இதுலேயுமே ஆத்தர் எங்கேயுமே தெரிய மாட்டார். நான் தான் எழுதியிருக்கேன் பார் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், ஒரு கதை சிறுகதை எப்படி இருக்கணுமோ அதுக்கான துணி தான் இருக்குமே தவிர, தேவையில்லாமல் இன்னும் புதுசாக ப்ரீச் பண்ணுறதோ, இல்லாத ஒன்று சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயல்பாக ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கிற ஒரு கோயில், அங்கே நடக்கிற விஷயம்,
இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கதை அக்கினி கவசம் அப்படிங்கிற அந்த கதை. இதுவுமே நான் ஆன்லைன்ல தரேன். திருப்பி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல தரேன், படிங்க. லிங்க் தரேன், படிங்க அது. அடுத்தது பஷீரோடது நிறைய கதைகள் இருக்கு. சரி, கு. அழகிரிசாமியோட கதைகளே நிறைய இருக்கு. பட் நான் சமீபமா அது 2 படிச்சதுனால அத சொல்றேன். வேற கதைகள் நீங்க ஏதாவது படிச்சிருந்து, அது உங்களுக்கு புடிச்ச கதைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க அத கமெண்ட்ல சொல்லலாம். அடுத்தது பஷீரோடது நான் பிகினர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது, என்னோட சஜஷன் என்ன இருக்குன்னா, காதல் கடிதமும், மதில்களும். அ பஷீர் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு காந்தியவாதியா இருந்து நெறையா அ போராட்டங்கள், சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருந்தப்ப, சத்தியாகிரக போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தப்ப, அதெல்லாம் பங்கேத்து நெறைய விஷயங்கள் பண்ணி தான் எழுத்தாளராவும் சஸ்டெயின் ஆயிருக்காரு. அவரு எழுதினதுல நெறைய பேருக்கு புடிச்ச நாவலாவும் சொல்றது என்னன்னா, காதல் கடிதம் சொல்லுவாங்க. ஒரு குறுநாவல் தான். ஒரு 60, 70 பேஜ் இருக்கிற குறுநாவல் தான். கேசவ நாயர் அப்படிங்கிறவருக்கும், சாராமா அப்படிங்கிறவங்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு காதல். ஒரு கடிதத்தின் மூலமா ஆரம்பிக்கிற கதை, அதே கடிதத்துல முடிஞ்சது வந்து கதையோட ஒரு சிறப்பா நான் பார்க்குறேன். தனித்துவமா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதுல வந்து கேசவ நாயர் அவர்தான் ஹீரோ கதையில. ஒரு நாயர் பையன் வந்து ஒரு கிறிஸ்டின் பொண்ண வந்து விடாம ஸ்டாக் பண்ணி, லவ் பண்ணி இந்த மாரிலாம் பின்னாடி அலையிற மாரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நெறையா கான்ட்ரோவர்சிலாம் வந்திருக்கு இந்த கதைக்கு. அந்த கேஸ்ட் சொசைட்டி இருப்பாங்க இல்லையா? அவங்க மூலியமா நெறைய த்ரெட்டன்ஸ் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் இது வெளியாயிருக்கு. ஸோ காதல் கடிதமும் அந்த காதல்ங்கிற அந்த எலமெண்ட்ட தாண்டி அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் வெறும் காதல தாண்டிய நெறைய விஷயங்கள் சுத்தி சுத்தி பேசி அதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கதையில. அதுக்காகவே படிக்கலாம். காதல் சிறுகதைகள் வரிசையில கண்டிப்பா காதல் கடிதம்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மதில்கள். மதில்கள் வந்து அவரோட கதை தான். பஷீரோட கதை தான். பஷீர் ஜெயில்ல இருக்கும்போது சந்திச்ச மாரியான ஒரு கதை. ஜெயில்ல நடுவுல மதில் இருக்கு. மதிலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஆண் கைதியும், பெண் கைதியும் பேசிக்கிறாங்க. பார்க்காமலே காதல் வளர்த்துக்கிறாங்க. இறுதியில என்னாச்சுங்கிற கதை தான் மதில்கள். மதில்கள் வந்து இன்னும் அதோட என்னென்ன எலமெண்ட்ஸ் அதுல இருக்குங்கிறதெல்லாம் தனியா பேசுவோம். மதில்கள் படமாவும் இருக்கு. மதில்கள் வந்து அடூர் கோபாலகிருஷ்ணன் வந்து மம்முட்டிய வச்சு படமா பண்ணியிருக்கு. ஸோ தனி வீடியோ மதில்களுக்கு பேசுறேன். பட் காதல் கடிதம் கண்டிப்பா எல்லாரும் படிங்க. லிங்க் தரேன் நானு. ஸோ இன்னைக்கு அதான் இன்னைக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். மத்தியானம் தான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணேன். ஒரே நாள்ல 2 வீடியோ போடுறது ஒரு என்ன சொல்லி எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான். 10 நாளா வீடியோவும் போடல எதுவும் பெருசா. ஸோ இந்த கதைகள் எல்லாம் படிங்க. கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் தரேன். அதுவும் பாருங்க, படிங்க. கூடிய சீக்கிரம் மதில்கள் பத்தி பேசுவோம். படமும் பார்த்துட்டேன். ஒரு புக் விசஸ் மூவி கண்டென்ட்டா பேசுறேன். பாருங்க. தேங்க் யூ.